திமுக ஒண்ணு சொல்லணும், இல்ல அதிமுக சொல்லணும், இல்ல வந்து நாங்க நாம் தமிழர் கட்சி சொல்லணும். திமுகவோ அதிமுகவோ மத்த எந்த கட்சிகளுமே சொல்லாத நிலைமையில இவங்களா நீ பயப்படாத வன்னியரசனே, நீங்க அமைச்சரா இருக்கீங்க, அமைச்சருக்கான வேலையை ஒழுங்கா பாருங்க. ஏற்கனவே தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் சிலையை வைக்க முடியல, அந்த மக்களுடைய வாக்கு வாங்கிட்டு நடிகர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு. 22 விழுக்காடு வாக்கு பட்டியலின மக்களுடைய வாக்கு வாங்கிட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அம்பேத்கர் சிலையை தமிழ்நாட்டுல வைக்க முடியல. அதை மறைக்கிறதுக்காக வந்து இந்த அரசு வேலைக்காக வந்து கண் முழிச்சு படிக்கிறவங்க, கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து படிக்கிறவங்க, குரூப் 4 எழுதுறவங்க, குரூப் 1 தேர்வு எழுதுறவங்களாம் வந்து பைத்தியக்காரங்க. இது என்ன சொல்லுது? நான் பெரிய ஒரு நடிகர், என்னை பார்க்க வந்து கூட்ட நெரிசல். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து எது சரி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க. எனக்கு எது தேவை, இந்த நேரம் என்ன தேவை? முக ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரா, இவர் 2500 ரூபாய் கொடுக்குறாரு, வரட்டுமே. 500 ரூபா நோட்டு, பச்சை நோட்டு நமக்கு வரட்டுமே நினைக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்து சில முக்கியமானவர்கள் வந்து விலகி செல்றாங்க. இது வந்து உள்கட்சியில பிரச்சனையா, இல்ல வேற கட்சிகள் போனா அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்றதுக்காக போறாங்களா? ஏன் போனாங்கன்னு அவங்க கிட்ட தான் கேள்வி கேட்கணும். இருந்தாலும் எங்களோட இதுவரை நின்று களமாடியவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியா வந்து அதாவது திமுக இருக்கப்பயும் சரி, வன்னியரசு திருமாவளவன் அவர்களும் 2 பேருமே நாம் தமிழர் விமர்சனம் பண்றாங்க. இப்போ நான் தாவேக்காவுக்கு போன பிறகும் அதே தான் வேலையை தான் செய்யறாங்க. அப்படி என்ன உங்களுக்குள்ள பகை? அதாவது நாம் தமிழருக்கு விசிகாவுக்கு என்ன பகை? வந்து நான் திருமா அவர்களை வந்து நான் விமர்சித்து பேசினா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அழைப்பாங்க. நம்ம அண்ணனை விமர்சிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அதனால வந்து அண்ணனை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் திருமா அவர்களே இருக்கட்டும், வன்னியரசு அவர்களே இருக்கட்டும், ரொம்ப மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருக்கிறாங்க. அவங்க எங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனால வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறி, ஏன்னா அவங்களோட பேஸ் வந்து இப்போ உடஞ்சிருச்சு. இல்லை, இப்போ அவர் கூட சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்ட்டு விசிகால வந்து சேர மாட்டேறாங்க அப்படின்றது ஒரு சொல்கிறாரு. அதாவது அது எப்படி இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து அதிமுகவுக்கு போகிறாங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவுக்கு கூட போகிறாங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவேக்காக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கேட் கீப்பரில் எதுக்கு உட்காந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் அறிவாளிகளோட வேலை. இப்போ கேட் கீப்பருக்கு ஒரு கேபின் இருக்குல்ல, உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் வரும்போது வந்து முக ஸ்டாலின் அவர்களே வந்து வரவேற்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது கேட் கீப்பருக்கு யார் உட்காந்துருப்பாங்க? நீங்கள் என்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு வருவீங்க? நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் திருமா அவர்களாக இருக்கட்டும், இருவரும் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கும்போது நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் மேலேயும் ஒரே விதமான ஒரு பாசம் தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கு. அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வன்னியர் சொல்றாரு, இவரை வந்து சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளர் நிறுத்த போறாங்க அப்படிங்கறது அவரு சொல்றாரு. திமுக ஒண்ணு சொல்லணும், இல்ல அதிமுக சொல்லணும், இல்ல வந்து நாங்க நாம் தமிழர் கட்சி சொல்லணும். திமுகவோ அதிமுகவோ மத்த எந்த கட்சிகளுமே சொல்லாத நிலைமையில இவங்களா நீ பயப்படாத வன்னியரசனே, நீங்க அமைச்சரா இருக்கீங்க, அமைச்சருக்கான வேலையை ஒழுங்கா பாருங்க. ஏற்கனவே தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த குற்றச்சாட்டுலாம் சிக்க மாட்டீங்கன்னு நம்புறோம். ஒழுங்கா வேலை செய்யுங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி நவம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு நாள். இப்போ சிஎம் ஆன பிறகு அவர் வந்து ஜூலை 18 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து? அவர் வந்து அவருக்கு பிறந்த நாள் வந்து ஜூன் 22ங்கிறாங்க. அது அவருக்கு பேர் வச்ச நாளா இருக்கும். பிறந்த நாள் வந்து வேற ஏதோ ஒரு நாளா இருக்கும். குழந்தை என்னைக்கு பிறந்திருக்கோ அதான் அதோட பிறந்த நாள். என்ன பாட்டி அதானே? பேர் வச்சனால யாராவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? அப்படிதான் இவர் கொண்டாடிட்டு இருக்காரு. நடிகர் விஜய் அப்படிதான் கொண்டாடிட்டு ஒரு இடத்துல வந்து அம்பேத்கர் சிலைய வச்சதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை வந்து அடக்குமுறை வந்து ஏவி விடுது. இன்னும் வந்து அம்பேத்கர் சிலையை அங்க நிறுவ முடியல. அதை பாருங்க. நிறைய வந்து ஆதி திராவிட மக்களுக்கான படிப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு உணவக வசதியாக இருக்கட்டும், தங்குமிடம் வசதியாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கான்னு முதல்ல பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு அந்த மக்களுக்கு தேவையான வீடு கட்டக்கூடிய இதில் வந்து நிறையா பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமலே இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு வந்து தேவையில்லாத வேலைகளை ஏன் செய்கிறீங்க? நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க? ஆதி திராவிட மக்களுடைய நலத்துக்காக அமைச்சராக இருக்கிறீங்க. அந்த வேலையை பாருங்கள். தொடர்ந்து வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. முக ஸ்டாலின் அவர்களுக்கு அரணா இருந்தாங்க. இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து அண்ணன் வைகோ அவர்கள் அரணா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு என்னென்ன யாருக்காவது ஒருத்தருக்கு அரணா இருக்கணும்.
இவங்க அரண்மனையா இருக்க மாட்டாங்க. ஆமா, அரண் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் அவர்கள் வந்து இந்த விடுதியெல்லாம் போய் வந்து அதான் நான் பரிசோதனை சொன்னேன்ல, பண்ணியிருக்காரு. அம்பேத்கர் சிலையை வைக்க முடியல. அந்த மக்களுடைய வாக்கு வாங்கிட்டு நடிகர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். அப்படிதானக்கா? 22 விழுக்காடு வாக்கு, பட்டியலின மக்களுடைய வாக்கு வாங்கிட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அம்பேத்கர் சிலையை தமிழ்நாட்டுல வைக்க முடியல. அதை மறைக்கிறதுக்காக வந்து தங்குமிட இடங்களை வந்து பார்வையிடுறேன், நான் விசிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏமாத்தினேன். இதெல்லாம் திமுக செஞ்சது. புதுசா ஏதாவது செய்யும். இல்ல நல்ல திட்டங்களை தானே கொண்டு வந்துருக்காரு மக்களுக்கு. ஏன்னா மக்கள் வந்து சொல்றாங்க ஜீவன் திட்டம் கொண்டு வந்துட்டாரு, அதுவும் அவங்க பெருசா தான் சொல்றாங்க. ஏற்கனவே சேலம் மாநகராட்சியா இருக்கட்டும், கோவை மாநகராட்சியா இருக்கட்டும், 100 ஆண்டுகளுக்கு மேல அந்த மக்களுக்கு வந்து மக்கள் புரியல. அது என்னைக்கு மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்களோ, என்னைக்கு வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்களோ. அக்கா சொல்றாங்கல்ல, நான் வந்து அந்த பைப்பு போட்டா தான் வந்து எனக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் என்ன சொல்ல முடியும்? அந்த மக்களுக்கு எப்ப வந்து நீங்க வந்து இப்போ 500 ரூபாய் வரி கட்டுறீங்க அப்படின்னா அது என்னைக்கு வந்து 5000 ஆகுது அன்னைக்கு தான் மக்களுக்கு வரைக்கும். என்னமா அதுதான் வரைக்கும். நீங்க அது வரைக்கும் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? பொறுத்துதான் இருக்கணும். மக்களுக்கு வலிக்கிற வரைக்கும் அது பொறுத்துதான் ஆகணும். குடிக்கிற தண்ணியை முதற்கொண்டு தனியாருக்கு தாரை வார்த்து விடுறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன வேலை செய்யுது? குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுக்க மாட்டீங்க, அது தனியார் தான் வந்து கொடுக்கணும். படிப்பு தனியார், அரசு பள்ளி கிடையாது, தனியார் தான் வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணும். கல்லூரி படிப்பு தனியார் தான் வந்து கொடுக்கணும். அப்படின்னா நீங்க இந்த இதுக்குப்பா வேலை செய்றீங்க? அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து நீங்க வந்து தங்கம் போடுறீங்க, 1 கிராம் தங்கம் மோதிரம் போடுறீங்க. ஒண்ணு அந்த தங்கம் மோதிரம் அடகு கடையில இருக்கும், இல்ல வீட்டுல சும்மா தூங்கிட்டு இருக்கும். அப்படிதானம்மா? யார் மோதிரம் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்க போறாங்க? இதனால மக்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லுங்கள. இல்ல சில பெண்கள் வந்து அவங்க கொஞ்சம் இதை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்கு. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து எது சரி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க. எனக்கு எது தேவை, இந்த நேரம் என்ன தேவை. முக ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரா, இவர் 2500 ரூபாய் கொடுக்குறாரே, வரட்டுமே. 500 ரூபாய் நோட்டு, பச்சை நோட்டு நமக்கு வரட்டுமே நினைக்கிறாங்க. இப்படி இருந்தா என்ன பண்றது? 10 வயசு குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதருக்குள்ள வீசப்படுது, கொலை செய்யப்படுது. இதுக்கு அந்த பெண்களுடைய பதில் என்ன? பெண்கள் தானே வாக்களிச்சு தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெண்களுடைய பதில் என்ன? பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா உனக்கு அண்ணன் சீர் கொடுத்தா சரியாயிருமா? இந்த சூலூர்ல 10 வயசு குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைக்கு வந்து அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் கொடுத்தீங்கன்னா அது கேவலம் இல்லையா? வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தையை பாதுகாக்கிற துப்பு இல்லை. ஆனா அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து நான் தாய்மாமன் சீர் கொடுக்குறேன், அண்ணன் சீர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது முட்டாள்தனம் இல்லையா? இப்போ கரூர்ல பாத்தீங்கன்னா 32 பேருக்கு அரசு வேலையை கொடுத்துருக்காங்களா, அதுவும் தற்காலிகமா அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இந்த அரசு வேலைக்காக வந்து கண் முழிச்சு படிக்கிறவங்க, கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து படிக்கிறவங்க, குரூப் 4 எழுதுறவங்க, குரூப் 1 தேர்வு எழுதுறவங்களாம் வந்து பைத்தியக்காரங்க. இது என்ன சொல்லுது? நான் பெரிய ஒரு நடிகர், என்னை பார்க்க வந்து கூட்ட நெரிசல நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க செத்து போனா பரவாயில்ல, உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நான் வந்து அரசு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா இது கிடையாது. வழக்கு உங்களுக்கு நீதிமன்றத்துல இருக்கு, சிபிஐ விசாரணையில இருக்கு. நீங்க சிபிஐ விசாரணையில இருக்கும்போது அந்த 41 குடும்பத்தினருக்கு வந்து நீங்க அரசு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாட்சியை நீங்க விலைக்கு வாங்குறீங்கன்னு தானே அர்த்தம். இல்ல நல்லது செய்யறத வந்து கெடுக்கிறாரு சீமான அவங்க ஆளுகளும் அப்படின்ற. வழக்கு முடியட்டும். என் மேல பழி போடுறாங்க, பட்டதாரிகளின் வாழ்க்கை போச்சுல. என் மேல பழி போடுறாங்கிறீங்களே, உங்க பழியை நீங்க முதல்ல தொடச்சிட்டு வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சொல்றாரா? 2025ஆம் ஆண்டு நடந்தது, செப்டம்பர் 27. ஒரு நாள் கூட நான் தாமதமா வந்ததுதான் அந்த 41 பேர் வந்து கூட்ட நெரிசல சிக்கி இறந்தது காரணம்னு ஒரு வார்த்தை, ஒரு மன்னிப்பு கூட இந்த மக்கள் கிட்ட கேட்டது இல்லைங்க அவரு. இன்னைக்கும் அந்த கரூர்ல இடைத்தேர்தல் வரலன்னா அரசு பண்ணி கொடுத்துருக்க மாட்டாரு. கரூர்ல எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்யலாம்னு வச்சுக்கோங்க, இதையும் செஞ்சிருக்க மாட்டாரு. எல்லாமே தீவிர திமுக காரங்க கூட இந்த அளவுக்கு கேவலமா சிந்திக்க மாட்டாங்க. அவ்வளவு சிந்தனை சீல்படிந்திருக்கு. 5 தொகுதியில வந்து இடைத்தேர்தல் வந்து தடை செய்யப்பட்டு தானே இருக்காது, வழக்கு பதிவா இருக்கு. சொன்னதுக்கு அப்புறம் தானே தடை செய்யப்பட்டிருக்கு. அது 5 பேர் அது இருந்தா தான் இடைத்தேர்தலே வரும், வழக்கு முடிஞ்சாதான் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அன்று மாலை வந்து நீதிமன்றம் வந்து இடைத்தேர்தல் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து காலதாமதமாக தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இடைத்தேர்தல் வந்து ரத்து செஞ்சிருக்கேன். அதனால வந்து இது வந்து என்ன அப்படின்னா திரும்பியும் வந்து கரூர் தேர்தலை நாங்க இப்படியே ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான். இது ஒரு முதலமைச்சருக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஒரு முதலமைச்சர் எல்லா மக்களையும் அரவணைக்கணும். நான் சரி செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஆமா நான் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன்னு சொல்லணும். தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் மன்னிச்சுக்கோங்க, நான் அடுத்த முறை நான் இந்த தவறை சரி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து ஒரு தலைவருக்கான அழகு, ஒரு முதலமைச்சருக்கான அழகு. அந்த இடத்துக்கு அவர் வர மாட்டேங்கிறார். இன்னும் வந்து நடிகர் விஜயாவே இருக்கிறார். இன்னும் வந்து ஒரு அரசியல்வாதி விஜயா, மக்கள் தொண்டன் விஜயா அவர் வரணும். வரல அவர். ஆமா, நடிகராவே தான் இருக்கிறாரு.